So shall we start? Let's wait for a few more minutes to people to join. Let's wait for a few more minutes to people to join. Good evening. I think somebody is in the live. Good evening. Good afternoon. Today we are going to see 6th standard NCERT because morning we have completed Tamilnadu State Board book related to Indus Valley Civilization. So the part is relevant to which we are studying now. Okay, let's start. What can we know about the past? There are several things we can find out. What people ate, what kind of clothes, அதாவது என்ன மாதிரி ட்ரெஸ் அவங்க க்ளோத்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாங்க, அந்த ஹவுசஸ் இன் விச் தே லிவ்டு, என்ன மாதிரி வீடுகளில் வாழ்ந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஆர்கியாலஜி மூலிமா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வி கேன் ஃபைண்ட் அவுட் அபவுட் த லைஃப்ஸ் ஆஃப் ஹண்டர்ஸ். அவங்க ஹண்டர்ஸாக இருந்தாங்களா, வேட்டையாடினாங்களா, விவசாயம் பண்ணாங்களா, ரூல் பண்ணாங்களா, மர்ச்சன்ட்ஸ் வணிகம் பண்ணாங்களா, இல்லை வந்து ப்ரீஸ்டாக இருந்தாங்களா, கிராஃப்ட் பர்சனாக இருந்தாங்களா, ஆர்டிஸ்டாக இருந்தாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்னொன்னையும் வந்து நம்ம ஹிஸ்டரி மூலியமாக தான் தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேர் டிட் பீப்புள் லிவ், எங்க பீப்புள்ஸ் வாழ்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரிவர் நர்மதா அந்த மேப் 1 பேஜ் 2ல மேப் 1ல நர்மதா ரிவர் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் see. ஓகே, திஸ் இஸ் த ரிவர் நர்மதா. விந்தியா ரேஞ்ச், விந்தியாஸ்க்கு கீழே. ஓகேங்களா? So now let's read the content. People have lived along the banks of this river. அந்த நர்மதா ரிவர் பேங்க்ல பீப்புள்ஸ் நிறைய வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? several 100,000 years ago, பல நூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி. some of the earliest people who lived were skilled gatherers. அதாவது ஒரு விஷயத்த போய் கேதர் பண்ணி எடுத்துட்டு வர்றதுல வந்து ரொம்ப ஸ்கில்டாவே இருந்தாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, the vast wealth of plants in the surrounding forest had collected roots. சரௌண்டிங் ஃபாரஸ்ட்ல இருந்து ரூட்ஸை கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸர், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஃபுட்டா வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? தே ஆல்சோ ஹண்டட், என்ன பண்ணாங்க, ஹண்டிங்கும் பண்ணாங்க, கேதரிங்கும் பண்ணாங்க, அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் அவுட் த சுலைமான் அண்ட் கிர்தார் ஹில்ஸ் டு த நார்த் வெஸ்ட். சுலைமான் ஹில்ஸ், கிர்தார் ஹில்ஸ், இந்த ரெண்டும் வந்து நார்த் வெஸ்ட்ல இருக்கு. அதை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இங்க இருக்கு. எந்த இதுலன்னா இண்டஸ் ரிவர் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இண்டஸ் ரிவரோட பிரான்ச் வர இடத்துல கிர்தார் ஹில்ஸும் சுலைமான் ஹில்ஸும் இருக்கு. இங்க பாகிஸ்தான்ல. ஓகேங்களா? ஸோ சம் ஏரியாஸ் வேர் உமன் அண்ட் மென் ஃபர்ஸ்ட் டு பிகின் டு க்ரோ கிராப்ஸ் சச் as wheat, barley 8,000 years ago. இன்னைக்கு மார்னிங்கே நம்ம பார்த்தோம். அதாவது வந்து பீப்புள்ஸ் வந்து என்னென்ன மாதிரி ஆக்குபேஷன் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம காலையிலேயே பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரியரிங் அனிமல்ஸ் லைக் ஷீப்பு, கோட்டு, கேட்டில்ஸு,
லிவ்ட் இன் த வில்லேஜஸ். இது எல்லாத்தையுமே ரியரிங் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? டொமஸ்டிகேஷன் பண்றது மாதிரி. ரியரிங்னா என்ன? வளர்த்துறது. அதை வந்து வளர்த்துனாங்க. ஷீப்பு, கோட்டு, கேட்டில் இது எல்லாத்தையுமே அவங்க வாழ்ற வில்லேஜஸ்லயே வளர்த்துனாங்க. ஓகேங்களா? சம் ஏரியாஸ் இங்கே தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் பிகன் டு some of the areas where women and men first began to grow crops such as wheat and barley. இங்க தான் இந்த வீட்டு பார்லி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முறையா க்ரோ பண்ண இடம் அப்படின்னு சொல்றாங்க. 8000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? லொகேட் கேரோ ஹில்ஸ் டு த நார்த் ஈஸ்ட். கேரோ ஹில்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க. ஸோ இங்க விந்தியாஸ்க்கு கீழே நர்மதா போகுது. கேரோ ஹில்ஸ் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட்ல பிரம்மபுத்திரா ரிவருக்கு கீழே கேரோ ஹில்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேரோ ஹில்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து விந்தியாஸ் இந்த சென்ட்ரல். விந்தியாஸ் இங்க இருக்கு சென்ட்ரல் இந்தியாவில். ஓகேங்களா? these were the some of the other areas where கேரோலையும் விந்தியா இருக்கிற இடத்துலையும் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆயிருந்துச்சு நல்லாவே. ஓகேங்களா? தீஸ் பிளேசஸ் வேர் ரைசஸ் வேர் ஃபர்ஸ்ட் grown டு த நார்த் ஆஃப் விந்தியா. அங்க மேல வந்து என்ன பார்த்தோம்? கிர்தார் ஹில்ஸ் கிட்டையும் சுலைமான் ஹில்ஸ் கிட்டையும் வீட்டு ஃபர்ஸ்ட் க்ரோ ஆனதா பார்த்தோம். ஆமாங்களா? இங்க என்ன பார்க்கறோம் அப்படின்னா ரைஸ் ஃபர்ஸ்ட் க்ரோ ஆனதா சொல்றாங்க எங்க விந்தியாஸ் கிட்ட. ஓகேங்களா? So trace the river Indus and its tributaries. About 4700 years ago, some of the earliest cities flourished on the bank of these rivers. என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிவர் இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. ஸோ இண்டஸ் ரிவர் பாகிஸ்தான் இருக்கு. அதோட ட்ரிபியூட்டரிஸ் ஆன சட்லஜ், ராவி, பியாஸ், சினாப், ஜீலம், காபுல் இதெல்லாம் தான் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேங்களா? மொத்தம் 6 ட்ரிபியூட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இண்டஸோடைய. சட்லஜ் எங்க இந்தியாக்குள்ள வருது. ராவி, சினாப், ஜீலம், காபுல் மொத்தம் 6 ரிவர்ஸ் வந்து 6 ட்ரிபியூட்டரிஸ் வந்து போகுது. இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ tributaries of small rivers that flows into large river. About 4700 years ago, some of the earliest cities flourished on the bank of these rivers. நிறைய cities வந்து இதோடைய பேங்க்ல வந்து flourish ஆயிருந்துச்சு. Later, about 2500 years ago, cities developed on the banks of Ganga and its tributaries along the sea coast. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி கங்கா ரிவரோடைய பேங்க்ஸ்ல வந்து அதோட ட்ரிபியூட்டரிஸ்லயும் வந்து பீப்புள்ஸ் வாழ்ந்திருக்காங்க. 4700 இயர்ஸ்க்கு முன்னாடி இண்டஸ்ல வந்து பீப்புள்ஸ் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி கங்கா, இந்த கங்கா. ஓகேங்களா? இது கங்கா, யமுனா, இதோட ட்ரிபியூட்டரிஸ் ஆன சம்பல், சன், இதெல்லாம். ஓகேங்களா? Ganga, ancient times, the area along these rivers to the south of Ganga known as Magadha, now lying to the state of Bihar. Magadha அப்படிங்கிற பிளேஸ் வந்து இப்போ பீகாரா இருக்கு. ஓகேங்களா? In ancient times, area along these rivers to the south of Ganga was known as Magadha, now lying in the state of Bihar. Its rulers were very powerful and set up a large kingdom. Kingdom set up in other part of the country as well. Throughout, the peoples traveled from one part of the subcontinent to another. Hills and high mountains, including Himalayas, deserts, rivers, and seas, made journeys dangerous at a time. அப்போ வந்து அதுல எல்லாம் பாஸ் ஆகி போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா so men and women moved in search of livelihood, so also to escape from natural disaster. இந்த மாதிரியான இடங்கள்ல ஃப்ளட் வந்துச்சுனாவோ ட்ரவுட் வந்துச்சுனாவோ சர்வைவ் பண்றது கஷ்டமா இருக்குங்கிறதுனால அவங்க வந்து இந்த இடத்த விட்டு இடம் பெயர்ந்து போனாங்க. Some men marched in armies and conquering others land.
ஓகேங்களா. பிசைட்ஸ் merchants traveled with caravans or ships carrying valuable goods from place to place. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் வாக்டு ஃப்ரம் வில்லேஜ் டு வில்லேஜ், டவுன் டு டவுன். ஓகேங்களா. ஸ்டாப்பிங் டு ஆஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அட்வைஸ் ஆன் த வே. Finally, some people perhaps travel driven by a spirit of adventure and wanting to discover new and exciting places. All this has led to the sharing of ideas between the peoples. அட்வென்ச்சருக்காக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனவங்களா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா கடைசியில ஒரு ஐடியாஸை ஷேர் பண்ற மாதிரி ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆச்சு. ஓகேங்களா. why do people travel now? இப்போ ஏன் people travel பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி சைட்ல வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. This is a map of South Asia and neighboring countries like Afghanistan, Iran, China, Myanmar. South Asia is often a subcontinent because although it is smaller than a continent, it is very large and is separated from rest of the Asia by seas and hills and mountains அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தோம்னாவே தெரியும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க. எதை சவுத் ஏஷியால இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட். சவுத் ஏஷியா இஸ் ஆஃபன் சவுத் ஏஷியாவே சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்மாலர் தான கான்டினென்ட் சைஸ் இருக்காது, ஸ்மாலர் தான கான்டினென்ட். அதனால இட் இஸ் வெரி லார்ஜ் அண்ட் செப்பரேட்டட் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் த ஏஷியா பை சீஸ், ஹில்ஸ், மவுண்டெயின்ஸ்னால ரெஸ்ட் ஆஃப் த ஏஷியாவோட செப்பரேட் ஆயிருக்கும். எது சவுத் ஏஷியா. ஓகேங்களா. நிறைய சீஸ், ஹில்ஸ், மவுண்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும் சவுத் ஏஷியால. ஓகேங்களா. செப்பரேட் ஆயிருக்கும் மற்ற ஏஷியாவோட இருந்து. ஓகேங்களா. தட்ஸ் ஆல். அடுத்து போகலாம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, why do people travel nowadays? Look at the map once more. Hills, mountains, seas form natural frontiers and subcontinent. While it was difficult to map one இன்னொரு வாட்டி பாருங்கன்னு சொல்றாங்க. சீஸ் இருக்கு, ஹில்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஹில்ஸ், ரிவர்ஸ் இருக்கு. ஸோ ஹில்ஸ் இருக்கு. ஸோ சீஸ், ஹில்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது, நேச்சுரல் ஃப்ரான்டியரா வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Frontier of subcontinent. While it was difficult to cross these frontiers, those who wanted would see the scale of mountains. People across the frontiers also came into subcontinents and settled here. இங்க வந்து செட்டிலும் ஆயிட்டாங்க. இல்ல, these movement of people enriched our culture. இப்படி people migrate ஆகிறது வந்து cultural tradition வந்து enrich பண்ணுது. Peoples have shared new ways of carving stones and composing musics and even cooking food and several hundreds of years. Over several hundreds of years. Name of the land. Two of the words we often use for our country is India, the Bharat. It is very important because it is already asked in the previous year TNPSC question. So TNPSC and also UPSC, it's important. Okay. So the word India comes from the Indus and Sindhu in Sanskrit. Find Iran and Greece in your atlas. Okay. We have to know where is Iran and Greece in the go and see in the atlas. Okay. Iran and Greek who came from northwest about 2500 years ago are familiar with the Indus, called it as Hindus or Indos. Indos is a name Indus is a name come from the India is a name come from the Indus. Okay. The land to the east of the river called India. The land to the east of the river is called India. இண்டஸ்ங்கிற ரிவருக்கு ஈஸ்டா இருக்கக்கூடிய லேண்டுக்கு பேரு இந்தியா. ஓகேங்களா. இந்த பாரதா அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ லிவ்ட் இன் த நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்ல வாழ்ந்த பீப்புள்ஸோடைய பேரு பாரதா. ஓகேங்களா. ஹூ மென்ஷன்ட் இன் ரிக்வேதா. ரிக்வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏர்லியஸ்ட் கம்போசிஷன் இன் சான்ஸ்கிரிட் dated back to 3500 years ago. Later it was used for our country, for the country. ஓகேங்களா. Find out about the past. The page from a palm leaf manuscript. Manuscriptனா இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் தான் manuscript.
a page from the palm leaf manuscript. This manuscript was written about 1,000 years ago. Palm leaves are cut into pieces and tied together to make up books. To see the birch bark manuscript, turn to page number 37. ஓகே 37ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நம்ம பார்ப்போம் படிக்கும்போது. ஓகேங்களா, அடுத்தது வந்து ஃபைண்ட் அவுட் அபவுட் த பாஸ்ட். பாஸ்ட் பத்தி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். There are several ways to finding out about the past. One is to search for and read the books that were written long ago. They are called manuscript. அதாவது வந்து எப்படி பாஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பழைய புக்ஸை சர்ச் பண்ணி படிக்கும்போது மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேரும் they are written by hand. ஹேண்ட்ல எழுதியிருப்பாங்க. லத்தீன்ல மனு அப்படின்னா ஹேண்ட்னு அர்த்தம். they are usually written on the palm leafல எழுதியிருப்பாங்க. Specially prepared from the bark of a tree known as birch, which grows in Himalaya. இந்த பாம் லீஃப் மட்டும் இல்லாம பிர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீயோடைய பட்டை, பார்க்னு என்ன, பட்டையில வந்து எழுதுறாங்க. இந்த பட்டையில எழுதுறது தான் வந்து ஹிமாலயாஸ்ல என்ன சொல்றோம்னா மேனுஸ்கிரிப்ட்னு சொல்றோம். இந்த பிர்ச்சுங்கிற ட்ரீ எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாலயாஸ்ல இருக்கு. ஓகேங்களா, over the years many manuscripts were eaten away by insects. நம்மளுக்கே தெரியும், புக்ஸை வந்து ஷெல்ஃப்ல ரொம்ப நாள் வச்சிருந்தோம்னாவே அதுல வந்து பூச்சி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும், இன்செக்ட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இந்த மேனுஸ்கிரிப்டா எழுதி வச்சது எல்லாமே இன்செக்ட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆஃபன் ப்ரிசர்வ்டு இதெல்லாம் கோயில்கள்லயும் மொனாஸ்ட்ரிஸ், இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி மொனாஸ்ட்ரிஸ்லயும் வந்து சர்வே பண்ணி வச்சிருந்தாங்க. And these books dealt with all kind of subject like religious belief இருக்கலாம், practices, lives of the king, medicine, science, அவங்க என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களோ அது எல்லாமே. ஓகேங்களா, besides there are epics, poems, plays, இதெல்லாமே இருந்திருக்கு. poems மாதிரி, plays மாதிரி, songs மாதிரி. many of these were written in Sanskrit. most of the இது வந்து சான்ஸ்கிரிட்லயும் ஒரு சிலதை வந்து பிரகிருத்திலையும் எழுதியிருந்திருக்காங்க. லாங்குவேஜஸ் யூஸ்டு பை ஆர்டினரி பீப்புள் அண்ட் தமிழ்லையும் எழுதியிருந்திருக்காங்க. we can also study inscription. எப்படி ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று ஒரு விதம் மேனுஸ்கிரிப்டை இது பண்றது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று இன்ஸ்கிரிப்ஷன்னா இந்த மாதிரி கல்வெட்டுகள்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, the writings on a relatively hard surface such as stone or metal. Some kings got their orders inscribed so that people could see, read, obey them. ஆர்டர்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கல்லுல வந்து எழுதி வச்சுருவாங்க அந்த காலத்துல. அப்போ வந்து அவங்க அதை படிச்சு அதை ஒபே பண்ணுவாங்க அப்படிங்கறதுக்காக. அதர் கைண்ட் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் as well, they are men and women including kings and queens recorded what they did. For example, kings often kept record of victories in the battle. அவங்க ஏதாச்சும் போர் புரிஞ்சு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அதையும் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு இன்ஸ்கிரிப்ஷன், திஸ் இன்ஸ்கிரிப்ஷன் dates back to 250 years ago. 2250 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து கந்தஹார் அப்படிங்கிற இடத்துல பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இந்த இமேஜ்ல பாக்குறீங்களா இந்த இன்ஸ்கிரிப்ஷன், இது வந்து ஒரு ரூலரோடைய ஆர்டர். ஓகேங்களா, அந்த ரூலர் நேம் வந்து அசோகா. இதுல வந்து சாப்டர் 8ல இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். இப்போ நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா, we can write anything we use as a script. A script consists of letters, signs. Script அப்படின்னா என்ன அப்படின்னா அதுல லெட்டர், சயின்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். when we read what is written or speak, we use a language. This inscription was inscribed in 2 different script. ஒன்னு வந்து கிரீக், இன்னொன்னு வந்து அராமிக். டாப்ல இருக்கிறது வந்து கிரீக்ல எழுதியிருக்காங்க, கீழே பிலோல எழுதியிருக்கிறது வந்து அராமிக்ல எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அராமிக் அப்படிங்கிறதுல used in this area. Can you think of advantage of writing on a hard surface and what could have been the difficulties? அதாவது ஒரு ஹார்டான சர்ஃபேஸ்ல எழுதும்போது எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ there are many other things that were made used in the past. Those who study the objects are called archaeologists. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எழுதும் பொழுது கையெல்லாம் வலிக்கும், அது குட்டியான விஷயத்த ரொம்ப குட்டி பென்ல எழுதும் போதே நமக்கு கை வலிக்குது. ஹார்ட் சர்ஃபேஸ்ல கல்லுல போய் அதை போய் குட்டி குட்டியா எழுத்தா எழுதணும்னா அது எவ்வளோ அந்த சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ கை வலிச்சிருக்கும். ஸோ அது ஒரு கண்டிப்பா வந்து இது ஒரு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஓகேங்களா, அடுத்தது வந்து there are many other things that were made and used in the past.
those who study these objects are called archaeologists. பாஸ்ட்ல இந்த மாதிரி இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி பார்க்குறவங்களுக்கு பேர் ஆர்கியாலஜிஸ்ட், அகழ்வார ஆராய்ச்சி செய்கிறவங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது. ஓகேங்களா? ஸ்டடி தட் த ரிமைன்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டோன் அண்ட் பிரிக், பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ். அதே மாதிரி தே ஸ்டடி வேற எந்த விஷயத்தையெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னா, பில்டிங்ஸ்ல ஸ்டோனு, அதுல இருக்கிற பிரிக், பெயிண்டிங்கு, ஸ்கல்ப்சரு இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க, அடியில டிக் பண்ணுவாங்க, எர்த் சர்ஃபேஸ் கீழே போய் டிக் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? சம் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மே பி மேட் அவுட் ஆஃப் ஸ்டோன். ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டோனால மேடாயிருக்கும், அதர்ஸ் ஒரு சிலது போனால மேடாயிருக்கும், இன்னொன்று பேக்கடு கிளேவால மேடாயிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இம்பெரிஷபிள் மெட்டீரியல் யூஸ்வலி சர்வைவ் ஃபார் லாங் டைம். அதாவது வந்து மக்கி போகாத விஷயங்கள் வந்து லாங் டைமுக்கு சர்வைவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்ட்ஸ் ஃப்ரம் ஓல்டு சிட்டி. எ பார்ட் ஃப்ரம் அன் ஓல்டு சிட்டி, பார்ட் லைக் தீஸ் ஆர் யூஸ்ட் அபவுட் 4500 இயர்ஸ் எகோக்கு முன்னாடி, 4700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். அதே மாதிரி இந்த சில்வர் காயின்ஸ் சொல்றாங்கல்ல, ரைட் சைடு இருக்கு பாருங்க, இந்த சில்வர் காயின்ஸ் எல்லாம் வந்து as this one is used in from 2500 years ago, in which this coin is different from the one used today. நம்ம யூஸ் பண்ற காயினுக்கும் நாம யூஸ் பண்ற காயின் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஓகேங்களா? இதுல எந்த டவுட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நம்ம யூஸ் பண்ற காயின். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் ஆல்சோ லுக் ஃபார் போன் ஆஃப் அனிமல்ஸ், பேர்டு, ஃபிஷ். இதோட போன்ஸ் ஏதாவது கிடைச்சுன்னா அதை வச்சு இந்த அனிமல்ஸ் எல்லாம் அங்க இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்ல, அதுதான் சொல்றாங்க. பீப்புள் அதெல்லாம் எதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி சாப்டர் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தோம், எதையெல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம், எதெல்லாம் நம்ம வந்து க்ளோத்ஸ் வேர் பண்ணியிருக்கோம், இந்த எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த போன்ஸ் ஏதாச்சும் கிடைச்சிட்டு அப்படின்னா, the plant remains survive very rarely if the seeds of the grains or piece of wood have been burnt and they survive in the charred form. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, if the seeds of the grains or piece of wood, அதாவது எரிஞ்சு போன விஷயமா இருந்தாலும் கூட அது இருந்துச்சு அப்படின்னாவே அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, அதான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, do you think clothes is found frequently by archaeologists? அதாவது வந்து க்ளோத்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ரீக்வெண்டா ஆர்கியாலஜிஸ்ட்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்மள கேட்குறாங்க. ஹிஸ்டோரியன்ஸ், தட் இஸ் ஸ்காலர்ஸ் ஹூ ஸ்டடி த பாஸ்ட், ஆஃபன் யூஸ் த வேர்ட் சோர்ஸ் to refer the information found from manuscript. ஸோ என்ன சொல்றாங்க, அதாவது வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் ஸ்காலர்ஸ் எடுக்கும் பொழுது அங்கிருந்து ஏதாவது சோர்ஸ்ன்னு யூஸ் பண்றாங்க. அதாவது சோர்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் அங்கிருந்து எந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன், அந்த மேனுஸ்கிரிப்ட்ல இருந்தோ அல்லது அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்தோ அந்த ஆர்கியாலஜில இருந்தோ என்ன விஷயத்த அதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்கல்ல, அதை சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் அ சோர்ஸ் ஆர் ஃபவுண்ட், லேர்னிங் அபவுட் த பாஸ்ட் பிகம் அன் அட்வென்ச்சர். அது சோர்ஸ் கிடைச்சிடுச்சுனாவே போதும், அதை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிட் பை பிட்டா நாமளே வந்து எடுத்துட்டு வந்துடலாம் ஹிஸ்டரியை. ஓகேங்களா? Historians and archaeologists are like detectives who use all these sources like a clue to find out about our past. ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. One past or many. Did you notice the title Our Past? நம்ம இந்த புக்கு பேரே வந்து Our Past அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா பாஸ்ட் இந்த ப்ளூரல் டு ட்ரா த என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைவ்ஸ் ஆஃப் ஹர்டர்ஸ், farmers are different from those kings and queens. எல்லாத்தோடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல குயின் கிங்கோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஹர்டர்ஸ் ஆடு மேய்க்கிறவங்க வாழ்க்கை, விவசாயம் பண்றவங்க வாழ்க்கை, இவங்க இதெல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனாலதான் அவர் பாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? So as it is true even today, people live from different practices and customs in different part of the country. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த கண்ட்ரிலும் ஒவ்வொரு மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Today most people live in the Andaman Island, get their food by fishing, hunting, collecting forest produce. அதாவது அந்தமான்ல இருக்கிற பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷிங், ஹண்டிங் பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ல இருந்து ஃபுட் எடுத்துப்பாங்க. மோஸ்ட் பீப்புள் லிவ் இன் த சிட்டிஸ்ல வாழ்க்கவங்க என்ன பண்ணுவாங்க, சப்ளை ஆகணும் ஃபுட்டு. ஓகேங்களா? இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து சப்ளை வரணும். டிஃபரன்சஸ் such as these existed in the past as well. அப்போ நம்மளுக்கு இப்போ எப்படியோ அதே மாதிரி தான் பாஸ்ட்லயும் எங்கெல்லாம் வந்து ஃபுட்டு ஈஸியாக கிடைக்குதோ அங்கே இருக்கிறவங்க அப்படியே ஹண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க, மற்றவங்களுக்கு சப்ளை ஆகணும்.
ஓகேங்களா. there is another kind of difference. We know a great deal about kings and battles we fought because they record of their victories. Generally, ordinary people such as hunters, fishing folk, gatherers, farmers, herders did not keep record. இவங்களுக்கெல்லாம் வந்து கல்வெட்டோ ரெக்கார்டோ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. archaeological help us to find out about their life also. there is a much that remains unknown. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். பட் ஸ்டில் அவங்க வந்து அவங்களோட லைஃபையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. if somebody ask you the date, you will probably mention the day, month, year. நம்ம இப்ப கேட்டோம்னா மந்த், டே, இயர் எல்லாமே சொல்லுவோம். ஆனா 2000 and something, these years are counted from the date generally assigned to the birth of the Christ, the founder of Christianity. இது வந்து இந்த 2000 அப்படிங்கிறது வந்து 2000 years after the birth of Christ அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. all dates before the birth of Christ was counted backwards. அப்போ மற்ற எல்லா டேட்ஸையும் பேக்வர்ட்ஸ்ல கிறிஸ்ட் பிறந்ததுக்கு பேக்வர்ட்ஸ் யூஸ்வலி ஹேவ் த லெட்டர் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் திஸ் புக் வி வில் ரெஃபர் த டேட்ஸ் கோயிங் பேக் ஆன் த ப்ரெசென்ட் யூசிங் 2000 as our ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா. 2000 ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு நம்ம இந்த புக்ல எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்டர்ஸ் வித் டேட்ஸ். பிசி அப்படிங்கிறது வந்து பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. யூ வில் ஃபார் சம்டைம்ஸ் ஃபைண்ட் ஏடி பிஃபோர் த டேட்ஸ். ஏடின்னு கொடுக்கறது என்னன்னா அனோடாமினின்னு அர்த்தம். இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்டில் நம்ம ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ 2012 கேன் பி ரிட்டன் as AD 2012 அனோடாமினி. ஓகேங்களா. அனோடாமினா இந்த இயர் ஆஃப் லார்ட் அப்படின்னு அர்த்தம். சம்டைம்ஸ் சிஇ இஸ் யூஸ்ட் இன் த இன்ஸ்டெட் ஆஃப் ஏடி. ஏடிக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் ஏடி பிசிஇக்கு பதிலாக சிஇன்னு யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பிசி, பிசிஇ இன்ஸ்டெட் ஆஃப் பிசி. ஓகேங்களா. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சிஇனா காமன் எரான்னு அர்த்தம், பிசிஇனா பிஃபோர் காமன் எரான்னு அர்த்தம். ஓகேங்களா. பிஃபோர் when we use the terms because Christian era is now used in most countries of the world. இந்தியால மோஸ்ட், அதாவது வேர்ல்டுல மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து கிறிஸ்டியன் எராவை தான் யூஸ் பண்றாங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா we begin using this form of dating from about 200 years ago. 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதை இந்தியாவில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் லெட்டர் பிபி மீனிங் என்ன அப்படின்னா பிஃபோர் ப்ரெசன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இனிமே இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நீங்களே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. we have seen the inscriptions and inscribed on hard surface. Many of these are inscribed in several hundred years ago. All inscription contains both the script and language which used as well as script which has changed over time. So how do scholars understand what was inscribed? This can be done through a process known as decipherment. அதாவது ஒரு விஷயத்தை கோட் டீசைஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான். அப்போ டீசைஃபர்மெண்ட் மூலியமா இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. That's all. One of the most famous stories of decipherment comes from Egypt, a country in the North Africa where the kings and queens about 5000 years ago. அதில் வந்து ஃபேமஸான ஒரு decipherment இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ரொசெட்டா இஸ் அ டவுன் ஆஃப் தி நார்த் கோஸ்ட் ஆஃப் எஜிப்ட் had inscribed stone was found which contains inscription in 3 different languages இருந்துச்சு and scripts. Greek, 2 forms of Egyptian. Scholars could read the Greek figure out and the name of the kings and queens are enclosed in the little frame called cartouche. Okay, which they then placed the Greek and Egyptian signs side by side and identified the sounds for each Egyptian letters stood as you can see the L line stands for L, bird stands for A. Once they know what the letter stood for, they could reach other inscription as well. இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கலாம். நர்மதா வேலி. மகதா ஃபர்ஸ்ட் பிக் கிங்டமா? கங்கா வேலி. இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். ஹண்டிங் அண்ட் கேதரிங் எங்க நடக்கும்? ஏர்லி அக்ரிகல்ச்சர் எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம். கிர்தார் அண்ட் சுலைமான் ஹில்ஸ்லன்னு பார்த்தோமா. அங்க வந்து வீட்டு அக்ரிகல்ச்சர் ரைஸ் எங்க பண்ணாங்க? கங்கால தானே.
இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ்ல என்ன பண்ணாங்க? ஸோ இது எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்க நீங்க. ஓகேங்களா? That's all. We have completed the lesson 1. கமெண்ட் பண்ணுங்க. அதாவது வந்து நர்மதா வேலி என்ன, கேரோ ஹில்ஸ் என்ன, இது எதுக்கு எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி, இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிக்கு என்ன வரும், கேஞ்சஸ் வேலிக்கு என்ன வரும், இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த வீடியோ நான் இது எல்லாமே முன்னாடி சொல்லியிருப்பேன். நீங்க வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ இதில் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.